ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள், அத்தியாயம் 30. அவன் குரலின் கடுமையில் கயல் பயந்து போனாலும் தைரியமாகவே, ஏன் அண்ணா நல்லவன் இல்லையா, கெட்டவனா என்றால் பயத்துடனேயே. சேச்சே, கதிரவன் ரொம்ப நல்லவன், ஆனால் என் அத்தை நல்லவங்க இல்லை. கதிரவன் இவங்க கிட்டத்தான் வளர்ந்தான். அந்த நன்றி உணர்ச்சி அவனுக்கு அதிகம். மேலும் அவன் ரொம்ப சாஃப்ட், யாரையும் மனநோக பேச மாட்டான். என் தங்கையும் அப்படித்தான். அதை பயன்படுத்தி என் அத்தை அவங்க பொண்ணு ஆஷாவை நான் கட்டிக்கிட்டாதான் ஆராவை கதிரவனுக்கு கட்டி வைப்பாங்களாம். பிளாக்மெயில் பண்ணுறாங்க. கதிரவனுக்கு அவங்க இப்படி செய்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் அவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் சும்மா இருக்கான். எனக்கு ஆஷாவை பிடிக்காது என்றதும் சந்தோஷமாகவே, உங்களுக்குமா? எனக்கும் அவளை பிடிக்கலை. நான் சிரிச்சா முகத்தை திருப்பிக்கிட்டு போறா, அதுதான் என்றாள். எனக்கு அத்தை மாமா அவங்க வீட்டுக்கு போகணும். எங்களை வளர்த்ததுக்கு பெரிய சொத்துக்களை கொடுக்கிறேன். ஆஷாவிற்கு என் செலவில் திருமணம் பண்ணி வைக்கிறேன். கதிரவன் ஆரா கூட தனியாக இருக்கட்டும். ஆராவுக்கான சொத்தை அவங்க கிட்ட கொடுக்கிறேன். ஆனால் கதிரவன் அவங்கள விட்டு வெளியே வராமல் நான் எதையும் செய்ய முடியாது. நான் செய்தாலும் ஆராவையும் கதிரவையும் மிரட்டி அவங்க வாங்கிக்குவாங்க. ஏற்கனவே பல கோடி மதிப்புள்ள என் அம்மாவின் நகைகளை எடுத்துக்கிட்டாங்க. இத்தோட எங்களை விட்டு போனா போதும் என்றான். இவ்வளவுதானா? இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? முதல்ல உங்கள் கல்யாணம் முடிஞ்சிட்டா உங்கள் அத்தையால் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அத்தாச்சி அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆஷாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் என்றாள். இது ஏற்கனவே ஆரா சொன்னதுதான். எனக்கு கல்யாணம் என்று வெளியே பெண் தேடினால் என் அத்தை சும்மா விடமாட்டாங்க. வேணும்னே எனக்கும் ஆஷாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்தே வச்சிருவாங்க என்றான். தப்பான உறவுன்னா என்று அவள் கேட்க, அதற்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியலை. எனவே யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணினாதான் உண்டு. அப்போ பண்ண வேண்டியது தானே. அதுக்கு பொண்ணு வேண்டாமா? ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அத்தாச்சியும் என் அண்ணாவும் காதலிச்ச மாதிரி நீங்கள் யாரையும் காதலிக்கலையா என்று அவள் கேட்க, இல்லையே, என்னை எந்த பெண்ணும் காதலிக்கலையே என்றான் பாவமாக. ஏன், நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்களே, உங்களுக்கு பிடிச்ச யாரையாவது காதலிக்க வேண்டியது தானே. இதெல்லாம் சொல்லியா கொடுக்க முடியும் என்றாள். அவனுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டான். நிஜமாகவே அவனுக்கு அந்த சந்தேகம் வந்தது. எனக்கு ஏன் எந்த பெண்ணையும் பார்த்ததும் பிடிக்கலை என்று யோசித்தான். ஏன் பிடிக்கலை? கயலை பார்த்தவுடன் பிடிக்கலை என்றாலும் இப்போ அவளுடன் பழக பழக பிடிக்கத்தானே செய்யுது. அப்புறம் என்ன என்று மனசாட்சி கேட்க, இந்த பிடிக்கும் வேற, காதல் என்பது வேறதானே இல்லையா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். கயல்விழி சோஃபாவில் அமர்ந்தபடி ஏதோ யோசனையில் மூழ்கி போனாள். ஆதித்யாவும் தன்னை பற்றிய அலசலில் மூழ்கி போனான். சற்று நேரம் கழித்து அவன் பார்க்க கயல் யோசனையில் இருக்க, என்ன மேடம், பலமாக யோசனை பண்ணுறீங்க போல என்று ஆதித்யா கேட்க, அதுவா, நான் யாரையாவது காதலிச்சேனா என்று அவள் அவனிடம் கேட்க, என்ன திடீர்னு என்று அவன் கேட்க, இல்லை, எனக்குத்தான் என் அம்மாவோடு இருந்ததெல்லாம் மறந்து போச்சே, அப்போ ஊரில் நான் யாரையாவது காதலிச்சேனா என்றாள். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீ சரியான சண்டைக்கோழி, யாருக்கும் பயப்பட மாட்டாய், மனசுக்கு சரின்னு பட்டதை பேசி விடுவாய். நீ யாரையும் காதலிக்கலை என்றான். அவனும் ஆரா, கதிரவன், சீராளன் அனைவருமே கயலை பற்றிய அனைத்தையும் மெல்ல மெல்ல அவளுக்கு சொல்லிவிட்டார்கள். நடந்த விபத்தை பற்றி மட்டும் ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று சொன்னதால் அதை விட்டுட்டு எல்லாவற்றையும் சொன்னார்கள். ஜெயா சம்மதத்தோடு சீராளன் பாக்கியாவை திருமணம் செய்து கொண்டதாக கதிரவன் சொன்னதை யாரும் மறுக்கலை. அவன் அப்படி சொல்ல காரணம், அப்பாவோடு கயல் இனியாவது நன்றாக பேசி பழகணும் என்றுதான். உண்மையை சொன்னால் அவள் அப்பா மேல் கோபப்பட்டு பேசாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான். ஏனென்றால் கயலுக்கு நடந்த எதுவும், அவளுடைய கடந்த காலம் எதுவும் அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை. அதே சமயம் அவளுடைய இயல்பான துடுக்குத்தனம் குறைந்து இருந்தாலும் முழுதாக போகலை, அவளுக்குள் இருந்தது. சில நேரங்களில் எதிர் வாக்குவாதம் செய்தாள்.
அதனால் இனியாவது அப்பாவும் தங்கையும் ஒன்றாக இருக்கணும் என்று அவன் நினைத்துத்தான் அப்படி சொன்னான். ஆனால் பாக்கியா அப்படி நடக்க விட்டு விடுவாளா? இல்லை, கடவுள் என்ன கணக்கு போட்டு வைத்திருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? கயல் கயல் என்று அவளை பிடித்து உலுக்கினான் ஆதித்யா. வா, டின்னர் சாப்பிட போகலாம் என்று அவளுடன் பேசிக்கொண்டே ஆதித்யா வந்தான். லிஃப்டில் கயல் ஏதோ சொல்ல அவன் வாய்விட்டு சிரிக்க இதை காலில் அமர்ந்திருந்த 5 பேரும் பார்த்தார்கள். பாக்கியா ஆஷாவிற்கு வயிறு எரிந்தது. மற்ற 3 பேரும் இயல்பாகத்தான் பார்த்தார்கள். ஏனெனில் மும்பையில் இருவரும் நன்றாக பேசி பழகினதை பார்த்தவர்கள்தானே. ஆதித்யா கயலிடம் மட்டும்தான் இப்படி பேசுவான். மற்றபடி அனைவரிடமும் எப்பவும் போலதான். அவன் டைனிங் டேபிள் போக கூடவே ஆறாவும் எழுந்து போனாள். அம்மா அம்மா பாருமா, இந்த அத்தானை இவகிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாருன்னு என்கிட்ட எப்பவாவது இப்படி பேசி இருக்கிறாரா என்று தாயிடம் கேட்க, உண்மைதான் என்றாலும் அதை காட்டிக்காத கதிரவன், ஆஷா, கயல்தான் ஆறாவை காப்பாத்தினவ. இன்று அவளால் தான் கயலுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இல்லாமல் போயிருச்சு. இதனால் அவள் மீது ஒரு பரிவு, பாசம். தன் தங்கைக்காக கஷ்டப்பட்ட பெண் என்று ஆதித்யா நினைக்கிறார், அவ்வளவுதான் என்றான் கதிரவன். அதுக்கு இப்படியா அண்ணா? அத்தானை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். என் கூட ஒரு நாளும் இப்படி அத்தான் பேசினது இல்லை. இந்த 6 மாசத்தில் அத்தானை எதை காட்டி மயக்கினாலோ தெரியலை, மயக்கி வச்சிருக்கிறான் என்றதும் விட்டான் ஒரு அறை கதிரவன் ஆஷாவை. என்ன பேச்சு இது? அவன் நம்ம தங்கச்சி, நம்ம ரத்தம். அவளை போய் இப்படி அசிங்கமா பேசுவியா? கொன்னுருவேன். ஆமா என்று கதிரவன் ஒற்றை விரல் நீட்டி ஆஷாவை எச்சரிக்க, அவள் பேசிய பேச்சில் ஆடிப்போன சீராளன் ஆஷாவை முறைத்து பார்த்தவர், பாக்கியா, சொல்லிவை, இது நல்லதுக்கு இல்லை. இவளுக்கு என்ன உரிமையோ அதே உரிமைதான் என்கிட்ட அவளுக்கும் இருக்கு. இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா என் மகன் வெட்டி போட்டிருப்பான். கயலுக்காக மட்டும் இல்லை, இவளை பற்றியும் யாராவது இப்படி அசிங்கமாக பேசியிருந்தா அப்படித்தான் செய்வான். என்னையும் அவனையும் பொறுத்தவரை கயலும் ஆறாவும் ஒன்றுதான். யாருக்கு ஒரு அவமானம் என்றாலும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். கயலுக்கு பெரிதாக நம்ம யாரை பற்றியும் தெரியாது, ஆதித்யா பற்றியும் தெரியாது. ஆனால் விபத்துக்கு பிறகு ஆதித்யா அவகிட்ட ரொம்ப ஒட்டுதலாக இருக்கான், அது எங்களுக்கும் தெரியும். காரணம் இதுதான். அன்னைக்கு அந்த ஏரியின் மோசமான பகுதிக்கு படகோட்டி யாரும் போக முடியாது என்று சொன்னப்ப தன் தங்கைக்காக தன் உயிரை பணயம் வச்சு பணம் அதிகமாக தர்றதா சொல்லி ஆசை காட்டி ஒருத்தர் கூட போனபோது கூட, நான் திரும்பி வரலைனா படகோட்டிக்கு பணத்தை கொடுத்துருங்க மாமா என்று சொல்லிவிட்டு போனான். காணாமல் போனது என் மகளும் இவன் தங்கையும் தான். ஆனால் நாங்கள் கயலை காப்பாற்ற அந்த ரிஸ்கை எடுக்கலை. ஆனால் ஆறாவை காப்பாற்ற அவன் அந்த ரிஸ்க் எடுத்தான், காப்பாற்றினான். ஆறாவை காப்பாற்ற போய்தான் கயலுக்கு இப்படி ஒரு விபத்து. ஞாபகம் இல்லாமல் போனது. எல்லாம் அப்படி செய்த கயலை அவன் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறான். அது அவ செஞ்ச செயலுக்கான வெகுமதி. பெத்தவன் கூட பிறந்தவன் கூட செய்யாததை அவன் கயலுக்காக செய்தான். இந்த 6 மாதம் அவளை அவன் அப்படி பார்த்துக்கிட்டான். இதெல்லாம் செய்நன்றிக்கான செயல். இதை போய் இவ தப்பா பேசுவாளா? இது என்ன ஒரு கீழ்த்தரமான பேச்சு? அவ ஜெயாவோட மக, ரொம்ப ரோஷக்காரி. பணம், காசு, அந்தஸ்து எதுவும் அவளுக்கு பெருசு இல்லை. ஏன், எப்பவும் ஆதித்யா அவ கேட்டா என்ன செய்யவும் தயாரா இருக்கான். ஆனால் என்ன கேட்கணும் என்று கூட அவளுக்கு தெரியாது. அதனால தான் அவர் இன்னும் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. நாங்களும் அவர்கிட்ட போய் என் மகள், என் தங்கை, எங்களுக்குத்தான் முதல் உரிமைன்னு கேட்க முடியலை. ஏன்னா அவளை அன்னைக்கு காப்பாற்ற நாங்கள் உயிரை பணயம் வைக்கலையே. அவன்தான் தன் தங்கைக்காக போனான். கூடவே இவளையும் கூட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றியிருக்கான். இப்போ போய் என் மகளை கொடுன்னு கேட்க கூட எனக்கு நான் கூசுது. எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழ்ந்து முடித்த நான் உயிருக்கு பயந்து போகலை. அவன் போனான். இனிமேல் ஆஷா, நீ கயலை பற்றி தப்பாக பேசின, நான் பொல்லாதவனாகிடுவேன். நீ கேட்ட கேள்வி என் நெஞ்சுக்குள்ளே குத்துது. உனக்கு எப்படி இப்படி ஒரு ஈன புத்தி வந்தது என்று கர்ஜித்துவிட்டு சீராளன் போக,
கூடவே எழுந்த கதிரவன் அப்போதுதான் டைனிங் ஹாலின் வாசலில் நின்றபடி அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஆராவை பார்த்தான். இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே என்று பார்க்க இவனை முறைத்த ஆரா அண்ணன் சாப்பிடும் இடத்திற்கு சென்றாள்.